குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ காலையில் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:40. இன்னைக்கு லீவு தான், எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. கரெக்ட் டைமிங். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கலும் சாம்பாரும் தான். ஸோ இது என்னோடய ஒன் பாட் சாம்பார் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். மெயினாக டிஃபன் ஐட்டத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, பொங்கல் அதுக்கெல்லாம். ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு வெங்காயம், 3 தக்காளி, 3 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் ஆயிலில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு எல்லாத்தையும் வதக்கியிருக்கேன். இந்த பர்டிகுலர் சாம்பாருக்கு வந்து தக்காளி ஜாஸ்தியாக போடணும். ஸோ இப்போ வந்து உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பெருசாக ஒரு சின்ன உருளைக்கிழங்கு தான், ஒரு 3 எண்ணத்தை கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சின்னது தான். அதையும் ஆட் பண்ணிடுங்க. இதை ஆட் பண்ணி இதையும் ஒரு பரட்டிடலாம். இப்போ வந்து இதில் நம்ம வந்து பொடி போட போகிறோம். என்ன பொடியெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாம்பார் பொடி இருந்தால் அது மட்டும் போட்டுக்கலாம். நான் சாம்பார் பொடி இல்லை, அதனால நான் வந்து மஞ்சள் பொடி, சில்லி பவுடர், கொத்தமல்லி பொடி அந்த காம்பினேஷனில் பொடி போட போகிறேன். சாம்பார் பொடி இல்லை அப்படின்னா ரேஷியோ வந்து கொத்தமல்லி பொடி தீரப்போதும். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 3 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. ஸோ நான் வந்து சில்லி பவுடர், கொத்தமல்லி பொடி, மஞ்சள் பொடி போட்டாச்சு. ஸோ கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கலருக்கு வேண்டி கொஞ்சம் அந்த சாம்பார் நல்லா ரெட் கலரில் இருக்கும் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டால். ஸோ இப்போ பொடி போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அது அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பருப்பு போடலாம். ஒரு டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொடி தட்டி வைக்கிற டப்பா இருக்குல்ல, ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, அது டப்பா தீர்ந்த உடனே அதை உள்ளேயே வச்சிட மாட்டேன், ஷெல்ஃபுக்குள்ளேயே. அதை டைரெக்டாக வாஷுக்கு போட்டுருவேன். நான் என்னோடய கேஸில் நான் இதை டிஷ்வாஷரில் வச்சு எடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ் பேட்ச் தட்டி வைக்கும்போது ஆல்ரெடி அது க்ளீன் அண்ட் ட்ரையாக இருக்கும். நீங்கள் மேலே வச்சிங்கன்னா அந்த டைமில் க்ளீன் பண்ணி ட்ரை பண்ண கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் வந்து தீர அதை வாஷுக்கு போட்டுருவேன். ஸோ இப்போ இது நல்லா வதங்கியாச்சு. இதில் பருப்பை போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட காயெல்லாம் வெந்தாச்சு. இதில் இப்போ தண்ணி ஊற்றிடலாம். ஸோ ஓரளவுக்கு தண்ணி விடுங்க, நிறைய விடணும்னு இல்லை. தேவைப்பட்டால் நம்ம 2வது கூட ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு தான் வச்சுருக்கேன். இந்த பர்டிகுலர் இது வந்து டிஃபன் கூட சர்வ் பண்ணுறதுனால பாசிப்பருப்பு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து லஞ்சு கூட சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னா அது துவரம்பருப்பு சாம்பார் நல்லாயிருக்கும். இது நம்ம டிஃபனுக்கு தானே, அதனால் பாசிப்பருப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 1/2 கப்பு கிட்ட பாசிப்பருப்பு வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது ஒரு கொதி வரட்டும். ஸோ இது வந்து 1 டீஸ்பூன் புளி பேஸ்ட் வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு ரொம்ப புளி தேவையில்லை இந்த பர்டிகுலர் சாம்பாருக்கு. அதனால் நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் புளின்னு சொல்லுவாங்கள்ல, கைப்புளின்னு சொல்லுவாங்கள்ல, அவ்வளோ போட்டால் போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த சாம்பாருக்கு கண்டிப்பாக நீங்கள் 1 டீஸ்பூன் வெல்லம் போடணும். ஸோ சாம்பாரில் வெல்லமா அப்படின்னு நினைப்பீங்க. நான் ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி டிஷ்ஷில் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இதை தான் சொல்லுவேன். 1 டீஸ்பூன் வெல்லம் வந்து இனிப்பாக்காது உங்களுக்கு சாம்பாரை, பட் அந்த டோட்டலாக அந்த டேஸ்ட்டையே உங்களுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது தலை ஒரு கொதிக்கட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது வந்து கொத்தமல்லி கீரையோட தண்டு பகுதி இருக்குல்ல, அதை வந்து நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சு 2 விசில் நான் வச்சு எடுத்துகிற போகிறேன். இந்த பக்கம் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, அது 2 விசில் குக் ஆகட்டும். இங்கே வந்து பொங்கலுக்கு பாசிப்பருப்பு 1 கப் அரிசிக்கு 1/4 கப் டு 1/2 கப் வரைக்கும் நீங்கள் பாசிப்பருப்பு போடலாம். போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதை நம்ம குக் பண்ணிடலாம். ஸோ பொங்கல் வந்து ஆக்சுவலி இன்ஃபேக்ட் ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கத்தில் இருந்து குக் பண்ணணுன்னே அவசியம் இல்லை. நீங்கள் வச்சுட்டு போயிடலாம். 2 ப்ரெஷர் குக்கரில், ஒன்றில் பொங்கல் வச்சிடலாம், ஒன்றில் சாம்பார் வச்சிங்கன்னா வேலை முடியும். இது வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் கடைசி தாளிப்பு மட்டும் கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த பொங்கலோட அளவு ரேஷியோ ஏதாவது வேணும் அப்படின்னா என் பிளாகில் வெண்பொங்கலை பற்றி டீட்டெயிலாக ஒரு போஸ்ட் எழுதியிருக்கேன். உங்களுக்கு ப்ரப்போர்ஷன், அளவு, தண்ணி அளவு எல்லாமே அதில் எழுதியிருக்கேன். அதை போய் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த சாம்பாருக்கு நம்ம லிட்ரலி நீ எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இது குக் ஆனதுக்கப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோன்னா கொத்தமல்லி கீரை வச்சுருக்கேன்,
அதை மட்டும் கட் பண்ணி ஆட் பண்ணி கடைசியில் நெய்யில் தாளிப்பு வேணும்னா கொடுக்கலாம், தாளிக்க வேண்டான்னு நினச்சிங்கன்னா வேண்டாம். அப்படின்னா 1 பாட் சாம்பார், டிஃபன் சாம்பார் ரெடி. ஓகே, ஸோ இதுதான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சீன்ஸ். ஸோ நான் வந்து இன்றைக்குள்ள வேலையெல்லாம் ஆரம்பிக்க போகிறேன். நம்மளோட பொங்கல் அண்ட் சாம்பார் குக் பண்ணிகிட்ருக்கிற டைமில் ஃபஸ்ட்டு டிஷ் வாஷர் அன்லோட் பண்ணோம், அதுக்கப்புறம் லாண்ட்ரி அது பண்ண வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஷ் வாஷரை அன்லோட் பண்ணியாச்சு. இது ஒரு பெரிய, அதாவது இந்த வேலையை நான் மார்னிங் முடிச்சுட்டேன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் வந்து கடகடன்னு எல்லா வேலையும் முடிஞ்சிடும். ஏன்னா வந்து டிஷ் வாஷர் எம்டியாக இருந்தாலே நம்ம வரக்கூடிய பாத்திரத்தெல்லாம் டக்குன்னு உள்ளே லோட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி சிங்கில் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் வந்து பாத்திரங்கள் ஃபைனல் இதை வந்து எடுத்து வைக்க போகிறேன். கட்லரி கேடி, இந்த கட்லரி இந்த இடத்த மட்டும் எத்தனை தடவை ஆர்கனைஸ் பண்ணாலும் கச்சா முச்சான்னு ஆகிட்டே இருக்கும். நான் ஒரு டைமில் இதை ஆர்கனைஸ் பண்ணுறதே நான் இன்ஃபேக்ட் கொஞ்சமாக தான் ஆக்சுவலி ஸ்பூன்ஸ் எல்லாம் இருக்குது. மற்றபடி இதுக்கு மேலே இதை குறைக்க முடியாது. ஏன்னா பெரிய ஃபேமிலியாக நமக்கு இந்த ஃபோர்க்கு ஸ்பூன்ஸ் எல்லாம் கொஞ்சம் தேவை. இதுக்கு மேலே டீக்ளேட் பண்ண முடியாது. அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். சரி, ஓரளவுக்கு இப்படி இருந்தாலே ஓகே தான் அப்படின்னு. ஆனால் சம்டைம்ஸ் இந்த நைஃப் மட்டும் இந்த பிள்ளைகளோ சதீஷ் யாராவது எடுத்தாலும் அப்படி எப்படி வச்சுருவாங்க. என்னோட கார்லிக் ப்ரெஸ்ஸு இதில் இன்ஃபேக்ட் நான் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுற ஐட்டம் மட்டும்தான் நான் வந்து இப்போ வச்சுருக்கேன். என்னோடய ஸ்குவீஸர், ஐஸ்கிரீம் ஸ்கூப்பு. நீங்கள் நினைப்பீங்க ஐஸ்கிரீம் ஸ்கூப் எதுக்கு இத்தரணும்னு. இது வந்து மினி ஸ்கூப்பு. இது நான் குக்கி டோ ஸ்கூப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். இது பெரிய ஸ்கூப்பு. இது வந்து ஐஸ்கிரீமுக்கு. இது வந்து யாரோ தந்தாங்க, அதனால வச்சுருக்கேன். ஸோ இது உடஞ்சிருச்சுன்னா அந்த ஐஸ்கிரீம் ஸ்கூப் யூஸ் பண்ணேன். பட் இது வந்து குக்கி ஸ்கூப் பண்ணுறதுக்குனே உள்ள மினி ஸ்கூப். ஒரு சாக்லேட் குக்கி வந்து எனக்கு ஸ்கூப் பண்ண வசதியாக இருக்கும். ஓகே, இந்த 2 ஸ்பாட்ச்லாம் அங்கே போகும். இதுவும் அங்கே. ஸோ ஸ்பாச்சுலாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த சைடு தான் வச்சுருக்கேன். காமிச்சு தரேன் உங்களுக்கு. அது என்னோடய பேக்கிங் செக்ஷன். இப்போதான் தெரியுது ஏன் எல்லாம் கச்சா முச்சான் இருக்கு. நெல்லுங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்க. என்ன மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சில ஐட்டங்கள் எல்லாம் வந்து இதில் மாட்டிடுச்சு. ஸோ இதெல்லாம் இங்கே எடுக்க வேண்டிய ஐட்டம், அதெல்லாம் உள்ளே போயிடுச்சு. ஸோ உட்டன் ஸ்பூன்ஸ் யூஸ்வலாக இங்கே போடுவேன். அதுக்கப்புறம் என்னோட இந்த ஸ்பாச்சுலாஸ் இருக்குல்ல, ஸோ இதெல்லாமே அந்த சைடு வரும். இதுதான் என்னோட பேக்கிங் செக்ஷன் இதுதான். ஸோ இதில் தான் நான் வந்து ஸ்பாச்சுலா, இது ப்ரஷ்ஷு அதெல்லாம் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் என்னோட மெஷரிங் கப்ஸ் எல்லாமே இந்த சைடு ஒரு ட்ராயரில் வச்சுருக்கேன், இந்த பேஸ்கெட்டில் ஆக்சுவலாக. ஸோ இந்த பேஸ்கெட்டில் வைக்கும்போது எனக்கு வந்து டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். என்னோடய மெஷரிங் கப்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து பயங்கரமாக குறைச்சிட்டேன். இப்போ என்கிட்ட வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. நான் முந்தி நிறைய வச்சுருந்தேன் கொஞ்சம், அதுக்கப்புறம் இவ்வளோ தேவையில்லை அப்படின்னு குறைச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்டீல் செட் இருக்குது, 2 செராமிக். இதுதான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இது ரேண்டமாக உள்ளது. இது இதுக்கு இங்கே இருக்குன்றதுல ஓகே. ஸோ பட் மெஷரிங் கப்ஸ் வந்து என்னதான் இருந்தாலும் நான் வந்து பேக்கிங்க்கு அடிக்கடி யூஸ் பண்ணுறது இந்த மெஷரிங் ஸ்கேல் தான். ஏன்னா இது வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கும். சில சமயம் கப்பில் நம்ம வந்து மெஷர் பண்ணோம் அப்படின்னா சரியாக வராது, அது ஒன்று இருக்குது. அதனால நான் எப்போவுமே இப்போ பேக்கிங்க்கு பார்த்தீங்கன்னா இதில் தான் மெஷர் பண்ணுறது, மெஷரிங் ஸ்கேலில். ஸோ க்ளீன் ஆஸ் யூ கோன்னு நான் சொல்கிறது வந்து இதுதான். நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு இடையில் நான் டிஷ் வாஷர் அன்லோட் பண்ணி இதில் இருந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் உள்ளே லோட் பண்ணி வச்சாச்சு. இனி எனக்கு லஞ்ச் வரைக்கும் வரக்கூடிய பாத்திரத்தை நான் உள்ளே வச்சுக்கிட்டே இருப்பேன், வெளியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அது டிஷ் வாஷர் இருக்கிறதுல ஒரு அட்வான்டேஜ். இன்னொன்று வந்து நீங்கள் குக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குக்கிங் நடந்துட்டு இருக்கும் போதே நீங்கள் வந்து பாத்திரம் கழுவக்கூடிய வேலை, இதை ஒதுக்கக்கூடியது, துடைக்கக்கூடியது எல்லாத்தையுமே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது 1 டைம் அப்படி பைல் ஆகாது. நீங்கள் பாத்திரத்தை இல்லாட்டி போட்டுகிட்டே இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா
அது ஒரு வேலை மாதிரி ஆகிடும். நான் என்ன பண்ணுவேன்னா மல்டி டாஸ்கிங் தான். ஸோ நம்ம ஆஸ் அ லேடிஸ் மல்டி டாஸ்கிங்கை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு அடுப்பில் ஒன்று போட்டு வதக்குறீங்க, அது 5 நிமிஷம் ஆகும் அப்படின்னா டக்குன்னு அடுத்த வேலையை பண்ணிவிடுங்க. இடையில போய் கிண்டி கொடுத்துக்கோங்க. அந்த மாதிரி மல்டி டாஸ்க் பண்ணும்போது உங்களுக்கு வேலையும் டக்குன்னு முடியும், பெரிய வேலை செஞ்ச மாதிரியும் இருக்காது. ஏன்னா இது குக்காகி முடிக்கிறதுக்கு இடையில நீங்கள் க்ளீன் பண்ணி முடிச்சிருவீங்க. ஓகே, ஸோ இது என்னோட சின்ன ஒரு டிப்பு. இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புதுசாக குக் பண்ணுறீங்க அப்படின்னா இது கஷ்டமாக இருக்கும். இன்ஃபேக்ட் நான் இதை வந்து அனிஷாட்ட பார்க்குறேன். அனிஷா வந்து நியூலி மேரீட், அவள் வந்து இப்போ தான் குக் பண்ண ஆரம்பிக்கிறாள். ஸோ அவள் வந்து இந்த மல்டி டாஸ்க் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டப்படுறா. இன்ஃபேக்ட் அவள் வந்து இந்த குக்கிங் எப்படி தான் நீ இவ்வளோ பண்ணுறியோ, எனக்கெல்லாம் ஒரு கறி பண்ணி முடிக்கிறதுக்கு இடையிலே டயர்டாயிருது அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதனால இந்த இதை வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மல்டி டாஸ்கிங்கை ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வேலை ஃபாஸ்ட்டாக முடியும். ஒரு இது நடந்துட்டு இருக்கும்போதே இன்னொரு வேலையை முடிச்சிருங்க. ஸோ நான் இங்கே என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, நேற்று பண்ண பீனட் பட்டர் சீஸ் கேக்கை நான் வந்து இன்னும் ஃபைனல் ஷாட் எடுக்கலை. ஐயோ இது பாருங்கள், எடுத்து வெளியே வைக்க வழியில் ஈச்சை வந்துடும். ஸோ கொஞ்சம் வெளியே ஒரு 10 நிமிஷம் இருந்ததுக்கப்புறம் நமக்கு ஸ்லைஸ் பண்ண வந்து க்ளீன் ஸ்லைசஸ் வரும். அதனால் வெளியே எடுத்து வச்சுருக்கேன். இந்த பீனட் பட்டர் சீஸ் கேக் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும் நீங்கள். ஸோ இப்போ நம்மளோட சாம்பார் அண்ட் பொங்கல் நான் வந்து அணைச்சாச்சு. இது இன்னைக்கு கூல் ஆனதுக்கப்புறம் தாளித்து கொட்டி சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தாளிப்பு நான் எடுக்கிறத மறந்துட்டேன். இது என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நெய், கேஷ்யூநட்டு, ஜீரகம், நல்ல மிளகு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், இஞ்சி, பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளித்து அதை வந்து நம்ம பொங்கலில் ஊற்றியாச்சு. ஸோ பொங்கலுக்கு மட்டும் நெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. ஸோ இதோட ரெசிபி லிங்க் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ பொங்கலோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பால், எஸ் அதுதான் வந்து என்னோடய டிப்புங்க இன்றைக்கி. உங்களுக்கு வந்து ட்ரையாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஹாட்டான பால் கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுங்க. பொங்கல் வந்து இப்படி எடுத்து இப்படி தட்டினா அப்படி விழணும். அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி அப்படி லேகியம் மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த பொங்கல் மட்டும் நீங்கள் சவைச்சு சாப்பிடக்கூடாது, அப்படி முழுங்கணும். அந்த அளவுக்கு பதமாக வெந்திருக்கணும். ஸோ உங்களுக்கு டீட்டெயில் போஸ்ட் நான் வந்து எழுதியிருக்கேன், டிப்ஸ் எல்லாமே, அதை செக் பண்ணுங்கள். ஸோ பொங்கல் ரெடி. அண்ட் இங்கே சாம்பாரும் நான் அணைச்சாச்சு. ஸோ சாம்பாரில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தாளிச்செல்லாம் கொட்டலை. ஏன்னா வந்து எப்படியும் பொங்கல் வந்து நெய்யெல்லாம் ஊற்றி தானே பண்ணுவோம். அதனால் 1 பார்ட் சாம்பார் பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்துடுச்சுன்னு. கடைசி நான் இந்த கொத்தமல்லி கீரையை மட்டும் போட்டு இறக்கிட்டேன். ஸோ இதுதான் ஈஸியஸ்ட் சாம்பார் இந்த வேர்ல்டு. ஒரு ப்ரெஷர் குக்கரில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இப்போ நான் இதெல்லாத்தையுமே லேஸாக க்ளீன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்மளோட பொங்கல் ரெடி. வேணும்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கீ கூட போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா கீ ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். பட் இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். சவுண்டை பாருங்கள், 2 செட் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து போட்டி போட்டுட்டு சத்தம் போடுற மாதிரி இருக்குது. ரெண்டு செட் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து ஆக்சுவலி போட்டி போட்டுட்டு சவுண்டு போடுற மாதிரி இருக்கு. எங்கே இருக்குன்னு தான் தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து லன்ச் ரெடி பண்ண போகிறேன். ஸோ லன்ச் வந்து இன்றைக்கி என்னென்னா, ஆக்சுவலி நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ரேண்டமாக கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் போட்டு, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரில, நான் உடனே அது கூட ரைஸ் போட்டு ஒரு சிம்பிள் பிரியாணி மாதிரி பண்ணிவிடுவேன். பிரியாணின்னு இதை சொல்ல முடியாது, ஒரு சாதம் மாதிரி. ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு என்னெல்லாம் லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் வச்சு பண்ணுவேன். இன்றைக்கி வந்து கேப்சிகம், எல்லோ கேப்சிகமும் ஒரு பீஸ் க்ரீன் கேப்சிகமும் இருந்துச்சு. ஸோ ஒரு வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா கட் பண்ணியிருக்கேன். இதை வச்சுட்டு இந்த மேங்கோ பிக்கிள், மாங்காய் ஊறுகாய் அதையும் போட்டு நம்ம இன்றைக்கி வந்து ஒரு அச்சாரி ரைஸ் மாதிரி ஒன்று பண்ண போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இந்த மேங்கோ பிக்கிள் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க, பட் அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். உங்களுக்கு வந்து அந்த ஒரு புளிப்பு அதெல்லாமே கொடுக்கும். தயிரெல்லாம் இதுக்கு விட தேவையில்லை. ஸோ
ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா எண்ணெயில் நம்ம ஜீரகம், சோம்பு, பட்டை, ஏலக்காய், பேலீஃப் எல்லாத்தையும் போட்டிருக்கேன். இதை வந்து வெங்காயத்தையும் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதங்கட்டும். பச்சை மிளகாவையும் போட்டுற போகிறேன். ஸோ இது கொஞ்சம் வதங்கட்டும். நம்மளோட வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லியையும் அந்த ஆயிலே போட்டுருங்க. ஸோ ஆயிலே போட்டுட்டு வதக்கும்போது அது வந்து உங்களுக்கு ஒரு அந்த எண்ணெயவே ஃப்ளேவர் பண்ணி நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். கடைசி நீங்கள் போடுறதுக்கு ஃபஸ்ட்டே இந்த புதினா கொத்தமல்லியை ரைஸில் போடும்போது அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். சரி, கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஸோ தக்காளி போட்டுட்டு அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த மாங்காய் ஊறுகாவை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த டைமில் நான் வந்து மாங்காய் ஊறுகாய் ஆட் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இது என்னோடய ஹோம்மேட் பிக்கிள். இதோட ரெசிபி வந்து என்னோடய ப்ளாகில் இருக்குது. அந்த இதெல்லாம் போட்டு கடுகு எண்ணெய் போட்டு பண்ணக்கூடிய ஒரு ஆவக்காய் ஸ்டைல் ஊறுகாய். ஸோ இதோட ரெசிபி லிங்க் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து மாங்காய் ஊறுகாய் இல்லாட்டி எந்த ஊறுகாய் இருக்கோ அதில் உள்ள அந்த மசாலாவை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆஹா, என்ன ஒரு மனம், நல்ல ஒரு ஆவக்காய் மனம். ஆமாம். ஸோ இதை நல்லா பரட்டி விட்டாச்சு. இப்போ நம்ம காய் ஆட் பண்ணிடலாம். எந்த காய்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ், சிக்கன், எது வேணாலும், மட்டன் இதில் ஆட் பண்ண முடியாது, ஏன்னா அது தனியாக வேக வச்சு நீங்கள் ஆட் பண்ணணும். மற்றபடி எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தனி கேப்சிகம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் பொடி வகைகள்லாம் வந்து நான் காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சம் கொத்தமல்லி பொடி, அப்புறம் ஒரு டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, இவ்வளவும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு மசாலா மாதிரி அது வந்திருக்குன்னு. என்னடா ஊறுகாய் மனம் உனக்கு? ஆமாம், இது அச்சாரி பிரியாணி. அதனால ஸோ இது நல்லா வதங்கியாச்சு. இப்போ ரைஸ் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி நார்மல் பொன்னி ரைஸ் தான் வந்து இங்கே ஊற வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து ஆட் பண்ணிடலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸோ ஜீரா சம்பா ரைஸோ எது வேணாலும் ஆட் பண்ணலாம். ஸோ நான் வந்து 1 கப் அரிசிக்கு எவ்வளவு தண்ணி விடுவோமோ அது தக்கன விட போகிறேன். நான் இன்றைக்கி ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி விட போகிறேன். ஸோ தண்ணி விட்டாச்சு. இது நீ ஃபுல் பாயில் தலை கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கரை மூடி நம்ம ஒரு 3 விசில் வச்சு எடுத்துட்டா போதும். ஸோ இந்த டைமில் டேஸ்ட் பாருங்கள், உப்பு ஏதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு தலைன்னு கொதிக்கட்டும். ஸோ நம்மளோட பிரியாணி கொதிக்கிறதுக்கு இடையில் மல்டி டாஸ்கிங் பண்ண போகிறோம். ஸோ நான் இந்த சிங்க்கு பார்த்திங்கன்னா நேற்று நைட்டே வந்து நான் இதை நல்லா கழுவ மறந்துட்டேன். ஸோ யூஸ்வலாக நைட்டு எப்போவுமே வந்து சிங்க்கு வந்து படுக்க போக முன்னாடி நல்லா தேய்ச்சி கழுவிட்டு தான் படுப்பேன். பட் நேற்று வந்து மறந்துட்டேன். அதனால் இன்றைக்கி இந்த டைமை யூஸ் பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ண போகிறோம் நம்ம சிங்க்கை. ஸோ எந்த அளவுக்கு பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறோமோ அதே அளவுக்கு சிங்கையும் க்ளீன் பண்ணோம்.
ஓகே, சிங்க்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். த மல்டி டாஸ்கிங்கோட இது நான் வந்து க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு இடையில இங்கே ரைஸ் நல்லா கொதிச்சாச்சு. ஸோ இப்போ ஒரு கிண்டிட்டு நம்ம லிட்டை போட்டு மூடி லோ பண்ணிவிட்டு 3 விசில். ஓகே, லோ பண்ணிடுங்க, அடுப்பை பண்ணிவிட்டு குக் பண்ணிடலாம். ஸோ ரைஸ் வந்து லோ பண்ணிட்டேன். இது குக் ஆகட்டும். ஒரு 2லேருந்து 3 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளோட சாதம் ரெடி. நல்ல உதிராலாம் இருக்காது, ஏன்னா இது நம்ம பொன்னி அரிசி தான் போட்டிருக்கோம். பட் ரொம்ப அந்த கன்சிஸ்டன்சி வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் நல்ல சாரமாட்டு உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சாதம் சாப்பிட்ணுன்னா நீங்கள் பண்ணுற டிஷ்ஷில் கொஞ்சம் மாங்காய் ஊறுகாய் போடுங்க, அவ்வளவு நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இதுதான் லஞ்ச் ரெடி. ஓகே, இங்கே லேடிஸ் எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. லேடி தள்ளிப்போ, லேடி க்ளோஸ் அப்பில் முகத்தை காணிக்க. ஸோ இவா வந்து இவளுக்கு மேக்கப்பு, வந்து ஃபேன் இல்லை, இது அம்மாவோட பழைய போட்டு தான். சதீஷ் வந்துட்டுருக்காங்க. ஆக்சுவலி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சது வந்து இந்த பர்ஃப்யூம். மகா அதை மூடியடா. பர்ஃப்யூம் இது வந்து நான் வெஸ்ட் அப்படிங்கிற ஷாப்பில் வாங்கினது. ஸ்டூடியோ வெஸ்ட்டில் வந்து ஃப்ரூட்டி பர்ஃப்யூம். அவ்வளவு எனக்கு என்னோட பர்சனல் ஃபேவரட் மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இதில் வந்து இதுக்கு மேலே அவுட்டரில் ஒரு கார்டு வந்துச்சு, நிறைய ஃப்ரூட்ஸோட எக்ஸ்ட்ராக்ட். ஸோ எனக்கு வந்து இந்த ஃப்ரூட்டி பர்ஃப்யூம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது என்னோட ஃபேவரட் மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் இதை ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இதுலேயே நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. நீ போடாண்டாம். ஸோ இதுலேயே நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. நல்லா இருக்கா? வந்துச்சு. கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ ரெடி ஆயாச்சு. இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மகியோட பர்த்டே ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. மகிக்கு 4 கழிச்சு பர்த்டே. ஸோ இன்றைக்கி தான் ட்ரெஸ் எடுக்க போகிறோம். பிகாஸ் டைமே இல்லை. ஒன்று பிள்ளைகளுக்கு ஸ்கூல்லாம் இருந்துச்சா, அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் லீவு, அதனால இன்றைக்கி தான் ட்ரெஸ் எடுக்க போகிறோம். அது ஒன்று. இன்னும் நிறைய பேர் வந்து நான் அனுஷா ப்ரெக்னன்சி நியூஸ் போட்டிருக்கிற டைமில் எத்தனை மாதம் ஆச்சு நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி அனுஷாவுக்கு வந்து 5 or 6 எனக்கு சரியாக தெரியல. பட் அவளுக்கு வந்து டியூ பார்த்திங்கன்னா ஜூலை மந்த் இருக்குது. ஸோ ஜூலை எண்டில் வந்து டியூ. ஸோ எனக்கு தெரிஞ்சு 5 முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். அவள் ஆக்சுவலி எங்ககிட்டயே வந்து லேட்டாக தான் அவளோட ப்ரெக்னன்சி இதை வந்து ஷேர் பண்ணால். 2 மாதம் இருக்கும்போது ஷேர் பண்ணால். நான் உங்கள் கூட வந்து 5 மாதம் ஆனதுக்கப்புறம் தான் அவள் ஷேர் பண்ணணும்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவள் எப்போ இன்ஸ்டாவில் போட்டாலும் அதுக்கப்புறம் நான் உங்கள் கூட அந்த நியூஸை ஷேர் பண்ணேன். ஸோ நிறைய பேர் வந்து அந்த வீடியோவில் வந்து எத்தனை மாதம் ஆச்சு, எப்போ டியூன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ 5 monthsன்னு நினைக்கிறேன், 5 முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். 5 அண்ட் ஜூலை எண்டில் வந்து அவளுக்கு டியூ இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இதுக்கப்புறம் நான் vlog எடுப்பேனான்னு தெரியல. ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.